தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அரசியலமைப்பு கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி சந்திரமோகன் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பியர் நவாஸ் அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, ஏஜி சிதம்பரம் அவர்களே, காமராஜ் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருணாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இறுதியாக நிறைவுரை ஆற்றுவதற்காக காத்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் அரை நூற்றாண்டுக்கு அதிகமாக இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து தொய்வில்லாது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அருமை மாப்பிள்ளை தங்கபால் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மெய்யப்பன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நன்றியுரை சொல்வதற்காக காத்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் இமாலயா அருண் பிரசாத் அவர்களே, அருமைக்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் பல்ராமன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் செந்தில் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி புத்தன் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி வாழப்பாடி ராமசுவந்தன் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி எஸ்டி நெடுஞ்செழியன் அவர்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு விடுமுறை நாளாகிய இன்று ஒரு தேசத்தை பற்றிய கவலையோடும் நம்முடைய இயக்கத்தை பற்றிய கரிசனத்தோடும் 2 நாட்களை இந்த காங்கிரஸ் கட்சிக்காக செலவிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட காலமாக இதை போன்ற பயிலரங்களை காங்கிரஸ் கட்சி நடத்துவதில்லை. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மாணவர் பருவத்திலே இந்த இயக்கத்திலே இந்த பணியை துவங்கிய போது இதை போன்ற பயிலரங்கங்கள் தொடர்ந்து மாவட்ட காங்கிரஸ் கட்சியால் பல்வேறு முன்னணி அமைப்புகளால், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், இப்படி பல்வேறு முன்னணி அமைப்புகளால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நடத்துவது உண்டு. இங்கே பேசிய அன்பிற்குரிய தம்பி சந்திரமோகன் அவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பணியை பற்றி சொல்லுகின்ற போது நான் உள்ளபடியே என்னுடைய நினைவுகளை எல்லாம் பின்னோக்கி செல்வதை என்னால் தடுக்க முடியவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் பிரிவினுடைய துணைத் தலைவராக நம்முடைய மரியாதைக்குரிய தங்கபால் அவர்கள் இருக்கின்ற போது நான் மாவட்ட இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராக இருந்தேன். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக வருகின்ற போது ஒவ்வொரு முறையும் இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு நடத்தினார் என்பதை நான் அருகே இருந்து பார்த்தவன். ஒரு 50-55 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியுடைய நீண்ட நெடிய பணியிலே எங்களுடைய ஆரம்ப நாட்கள் என்பது பல நேரங்களிலே கால்நடையாகவே பயணம் செய்த நாட்கள் எல்லாம் உண்டு. மாதத்தினுடைய துவக்க நாளிலே பை நிறைய காசு இருக்கும், மாத கடைசியிலே யாரிடமும் காசு இருக்காது. நாங்கள் எல்லோரும் ஒரு சாப்பாட்டு சோறை எடுத்து 4 பேர் சாப்பிட்டு ஒரு அறையிலே படுத்து கிடந்த நாட்கள் எல்லாம் உண்டு. சத்தியமூர்த்தி பவனிலே இப்பொழுது அந்த அரங்கம் இருக்கிறது அல்லவா, அந்த அரங்கத்தில் ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையிலே மெத்தை போட்டுத்தான் தலைவர்கள் உட்கார்வார்கள். இதை போன்ற நாற்காலிகளோ இதை போன்ற மற்ற வசதிகளோ கிடையாது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்தால் கூட அந்த மெத்தையிலே ஒரு திண்டு போல ஒரு தலையணையை போட்டு சார்ந்து கொள்வார். மற்ற நாட்களிலே அந்த மெத்தையிலே படுப்போம். அதில் எவ்வளவு தூசி இருக்கும் என்று சொன்னால் மறுநாள் காலையிலே கதர் சட்டையை பார்த்தால் வெறும் செந் நிறமாக தூசியாகவே இருக்கும். சட்டக்கல்லூரிக்கு கூட கதர் சட்டையை போட்டுத்தான் போவோம்.
மாணவர் காங்கிரசினுடைய தேர்தல்களை அரசியல் ரீதியாகவே நடத்தினோம். சட்டக்கல்லூரியினுடைய மாணவர் பேரவைக்கு நான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் வலம்புரி ஜான் என்று சொல்லக்கூடிய பின்னாளில் அவரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அவரை நிறுத்தினார்கள். தேர்தல் களம் கண்டோம். தேர்தல் களம் என்பது சட்டக்கல்லூரியினுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த பகுதியில் துரைமுருகனை போன்றவர்கள், வைகோவை போன்றவர்கள், முரசொலி செல்வத்தை போன்றவர்கள், இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கணேசமூர்த்தியை போன்றவர்களெல்லாம் வந்து அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு வேலை செய்வார்கள். எங்களுக்காக தண்டாயுதபாணி, குடந்தை ராமலிங்கம் இதை போன்ற மாணவர் தலைவர்கள் எங்களுக்காக வேலை செய்வார்கள். ஆனால் 1970 1973 வரை இந்த சென்னை மாநகராட்சியினுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள அத்தனை கல்லூரிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்கிற வரலாற்று குறிப்பை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதற்கு பிறகு 71 தேர்தல், 69 காங்கிரஸ் பிளவு வந்தது. 71 தேர்தலிலே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெரிய முடிவெடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சியிலே நாடாளுமன்ற இடங்களிலே மட்டுமே போட்டி போட்டால் போதும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். சட்டமன்ற இடங்களை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தார்கள். அதிலிருந்து புறப்பட்ட பயணம் பெருந்தலைவர் காமராஜருடைய மரணம். பெருந்தலைவர் காமராஜர் மரணத்திற்கு பிறகு அன்று காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தாபன காங்கிரசும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்தது. அந்த இணைப்புக்கு நடந்த ஒரு மாபெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை எல்லாம் இப்பொழுது ஏதோ பெரிய கூட்டம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த இணைப்பு விழாவுக்கு வந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளில் அநேகருக்கு இருந்திருக்காது. ஆகவே அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்த நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வலுவாக மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் செல்வாக்கும் வேறும் இருந்ததையெல்லாம் நேராக பார்த்தவர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து பயணித்தோம். அன்னை இந்திரா காந்தியினுடைய மரணம், தலைவர் ராஜீவ் காந்தியுடைய மரணம், நாடாளுமன்ற தேர்தல், இப்படி பல கட்டங்களை காங்கிரஸ் கட்சி கடந்து வந்து ஒவ்வொரு முறையும் இங்கே பேசிய அன்பிற்குரிய சகோதரர் சொன்னது போல நாடாளுமன்ற தேர்தலை பற்றி மட்டும்தான் இயக்கம் கவலைப்பட்டதே ஒழிய சட்டமன்ற தேர்தலை பற்றியோ உள்ளாட்சி தேர்தலை பற்றியோ கவலைப்படவில்லை. இன்று அதற்கான விலையைத்தான் நாம் இன்று கொடுக்கிறோம். இன்று காங்கிரஸ் கட்சி ஏன் இவ்வளவு மெலிந்து போய் நலிந்து போயிருக்கிறது? எங்கள் ஊரிலே சொல்வார்கள், யானை மெலிந்தது என்று சொன்னால் பூனை காதலிக்க கூப்பிடும் என்று சொல்வார்கள். யானையினுடைய நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இந்த இயக்கத்தை எப்படி தட்டி எழுப்புவது என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய சோகம் என்னவென்று சொன்னால், கடந்த 40 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை மாஸ் பேஸ்டு பார்ட்டி, மக்களை அடிப்படையாக கொண்ட கட்சியாக நடத்தணுமே ஒழிய நாட் எ கேடர் பேஸ்டு பார்ட்டி, தொண்டர்கள் கட்சியினுடைய கொள்கை வீரர்களை சார்ந்த இயக்கமாக நாம் நடத்தவில்லை. அது ஒரு காலத்திலே பெரிய வெற்றியை தந்தது. ஒரே ஒரு கோஷம், ஒரே ஒரு தலைவி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த தலைவர்களால் தேசம் முழுவதும் மக்களை தட்டி எழுப்ப முடிந்தது. மக்களும் அந்த காலத்திலே அந்த தலைவர்களால் கவரப்பட்டார்கள். அவர்களுடைய தியாகத்தை மதிக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய சோகம் என்னவென்று சொன்னால், நம்மிடம் தத்துவத்தில், கொள்கையில், லட்சியத்தில் பிடிப்பு கொண்ட இளைஞர்கள் மிக மிக அரிது. அவர்கள் குறைந்து கொண்டே போனார்கள். பலருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறே தெரியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நெடிய வரலாறு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையினுடைய மிகப்பெரிய அடிப்படையான சாராம்சம், காங்கிரஸ் கட்சி எப்படி எவ்வளவு மெலிந்து போனது என்று சொன்னேன், நலிந்து போனது என்று சொன்னேன். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் அவர்கள் they have given a narrative. BJP has placed a strong ideology. அதில் அவர்களுக்கு குழப்பம் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய சத்துவம் இதுதான். அவர்தான் பிரதமர் பேசுகிறார் அல்லவா, ராமன் தான் இந்த நாட்டினுடைய சட்டம். இன்று நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்து நாம் எழுந்து அவர்களை வீறு கொண்டு எதிர்ப்பதற்கு பதிலாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் ராமர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னால் நாம் பிள்ளையார் கோவிலுக்கு போவோம் என்று சொல்கிறோம்.
நம்முடைய மாற்று தத்துவம் இல்லை, நம்முடைய மாற்று முழக்கம் இல்லை. மக்கள் இந்து மதத்திற்கு ஆதரவாக பேசுகின்றவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள், இந்து மதத்தை முன்னிறுத்துகின்றவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாமும் இந்து மதத்திற்கு ஆதரவானவர்களாக நம்மை காட்டிக்கொள்வதுதான் தேர்தலிலே வெற்றி பெறுகின்ற வழி என்று நாம் நினைத்தால், நம்மை விட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பாஜக நம்மளை விட பெட்டர் ஹிந்து என்று நினைக்கிறார். இந்த இடத்திலே நான் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் நீங்கள் விவாதிக்க வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. நமக்கு எல்லோருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. நாம் யாரும் இங்கே இருக்கின்ற அநேகமாக கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்கே இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தால் ஒரு 4-5 பேர் கையை தூக்கினால் அதுதான் அதிகம். ஒரு நாளும் இந்த காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது இந்து மதத்தை எதிர்த்திருக்கிறதா? இந்து மதத்தை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதா? 1947க்கு முன்னால் 250 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். 750 சுல்தான்கள், பாதுஷாக்கள், நவாபுகள். இந்த 1250 ஆண்டிலே இந்த தேசத்தினுடைய ஜனத்தொகை என்பது ஒரு நாளும் அதனுடைய காம்போசிஷன் ஹஸ் நாட் சேஞ்ச்ட். இன்றைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை 13 விழுக்காடு தான். கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 2.5% தான், 2.5%. அப்போ இந்த நவாபுகள், இந்த சுல்தான்கள், இந்த பாதுஷாக்கள் ஆழ்ந்த காலத்திலே நடக்காத மதமாற்றங்கள், இந்த கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், ரிப்பன் பிரபு, ராபர்ட் கிளைவ், இப்படி மிகப்பெரிய கொடூரமான ஆங்கில ஏகாதிபத்தியங்கள் ஆண்ட காலத்திலே நடக்காத மதமாற்றங்கள், மோடியினுடைய ஆட்சியிலே மதமாற்றம் நடந்துடும் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்களே, அதை எப்படி நாம் எதிர்கொள்வது? ஒரு எதிரியை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்களை எதிரிகளாக கட்டமைப்பது மட்டுமே தேர்தல் வெற்றிக்கு உறுதி தரும் என்று ஒரு பெரிய தத்துவத்தை இன்று அவர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து நடைமுறைப்படுத்தி இன்று அது வெற்றிகரமாக 3/2 பங்கு நாடாளுமன்றத்தில் இடத்தை தர முடியும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். இந்த நாட்டில் மற்ற பிரச்சனைகள் என்ன? இந்த நாட்டிலே கடந்த 10 ஆண்டுகளிலே நடந்திருக்கிற மிகப்பெரிய இதை போன்ற நாம் 70 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய 75 ஆண்டு சுதந்திர வரலாறு. 1947 வெள்ளைக்காரன் நம்மளை விட்டு செல்லுகின்ற போது இந்த சட்டையிலே குத்துகிற ஊக்கு கூட வெளிநாட்டில் இருந்து தான் வர வேண்டும். நாம் கெட்டுகிற வேஷ்டி கூட மான்செஸ்டரில் இருந்து வர வேண்டும். 1947 அமெரிக்க கோதுமை வந்தால்தான் இந்தியாவிலே பல இடங்களிலே மக்கள் பசியாற முடியும். நான் சிறு வயதாக இருக்கின்ற போது எங்கள் தேவாலயத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு சிறிய கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவாலயத்தினுடைய வாசலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் வரிசையாக நிற்பார்கள். எதற்கு என்று சொன்னால் பால் பவுடருக்கு, ரொட்டிக்கு, எண்ணெய், கோதுமை, இதை அந்த பாதிரியார் வழங்குவார். மத பேதம் சாதி இல்லாமல் எல்லோரும் வாங்கி செல்வார்கள். அப்படித்தான் இந்த நாடு இருந்தது. 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 1950 இதை குடியரசாக கட்டி அமைத்து இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை தங்களுடைய கண்களிலே தாங்கி நெஞ்சிலே தூக்கி சுமந்து தங்கள் தோள்களின் பாரத்தால் இந்த தேசத்தினுடைய சக்கரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி ஏறக்குறைய இந்த தேசத்தை உலகத்தினுடைய வல்லரசாக ஆக்கக்கூடிய சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மகத்தான தலைவர்களும் அதன் தொண்டர்களும் தான் சுமந்தார். 1950 குடியரசு ஆகின்ற போது அன்றைய பிரதமராக இருந்த நேரு பெருமகனார் போட்ட விதைதான் இன்று இந்தியாவிலே வளர்ச்சியான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் போட்ட விதை. இன்னைக்கு சொல்லுகிறார்கள் ஐஐஎம், ஐஐடி, ஐஎஸ்சி, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, இதெல்லாம் இன்று பேசுகிறோமே. இன்று மோடி வாய்களியே பேசுகிறாரே. இந்த ஐஐஎம், ஐஐடி எல்லாம் உருவாக்கி தந்தது யார் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் அதை உருவாக்கி கொடுத்தார். இன்னைக்கு சந்திராயன் போகிறது,
சூரியனுக்கு போகிறது என்றெல்லாம் இங்கு ஏவுகணைகளை ஏவுகிறோம் என்று சொல்லுகிறார்களே, இதற்கெல்லாம் யார் அடித்தளம் போட்டார் என்று சொன்னால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அதற்கான விதையை போட்டு ISRO என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கினார். அதெல்லாம் எப்படி உருவானது என்பதை பார்க்க உங்களுக்கு கதையை, அந்த சம்பவத்தை கேட்க வேண்டும். நீங்கள் விமானத்திலே போகிறார் யார்? நம்முடைய மரியாதைக்குரிய முதல் பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள். பாபா அவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறாரு. எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார். 2 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டார். அடுத்த பார்லமெண்டினுடைய முதல் பட்ஜெட்டிலே 2 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்து அதை ஆரம்பித்தது தான் இன்னைக்கு சந்திரனுக்கு விமானம் வேணும். மோடி என்ன சொல்லுகிறார்? காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிறார். LIC என்கிற நிறுவனத்தை 5 கோடியிலே ஆரம்பித்தார் நேரு. இன்னைக்கு வருஷத்துக்கு ஏறக்குறைய 36,000 கோடி டிவிடெண்ட் மட்டும் வருகிறது. அதை போல எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள், LICயை போல நாட்டில் ஆயில் கம்பெனிஸ், மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன், ONGC, இப்படி இவ்வளவு பெரிய தொழில் நிறுவனங்கள், விமானங்கள் பறப்பதற்கு ஏர் இந்தியா, கப்பல்கள் போவதற்கு, நிலக்கரியை வெட்டுவதற்கு கோல் இந்தியா, இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி துவங்கி வைத்ததின் காரணமாகத்தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் உருவானது. இந்த பொதுத்துறை நிறுவனங்களிலே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன? அங்கெல்லாம் இடஒதுக்கீடும் இருந்தது. அங்கெல்லாம் இடஒதுக்கீடு இருந்தது. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை பார்க்க முடியும் என்று இருந்தது. இன்னைக்கு நான் நிறைய தலித் சகோதரர்கள் இங்கே இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். தயவு செய்து வரலாற்றை திரும்ப பாருங்கள். பாபு ஜெகஜீவன் ராம் என்ற ஒரு காங்கிரஸ் அமைச்சர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களிலே இவ்வளவு தலித் மக்கள் வேலை பார்க்க முடியாது. பாபு ஜெகஜீவன் ராம், இப்படி ஒவ்வொரு தலைவரும், ஒவ்வொரு அமைச்சரும் உருவாக்கிய இந்த நாட்டை தான், அதற்காக நாம் எவ்வளவு பெரிய நிறுவனங்களை உருவாக்கினோம். இந்த தேசத்திலே நம்மோடு சுதந்திரம் பெற்றதுதான் பாகிஸ்தான், நம்மளோடு சுதந்திரம் பெற்றதுதான் பர்மா, நம்மளோடு சுதந்திரம் பெற்றதுதான் ஸ்ரீலங்கா, நம்மோடு சுதந்திரம் பெற்றதுதான் பங்களாதேஷ். இந்த நாடுகளிலே இன்னைக்கு நிலைமை என்ன? தேர்தல் எப்படி நடக்கிறது என்று பார்த்தீர்களா? பங்களாதேஷிலே எதிர்க்கட்சிகள் போட்டியிடவே இல்லை. எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக தேர்தலை பகிஷ்கரித்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் என்பது பிரதமருடைய கையில் இருக்கிறது, ஷேக் ஹசீனாவுடைய கையில் இருக்கிறது. அவள் சொல்வதைத்தான் அந்த தேர்தல் ஆணையம் கேட்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய சொல்வதை கேட்பதற்கு தேர்தல் ஆணையம், அதை எதிர்த்தால் அவர்களை அடக்குவதற்கு இராணுவம். இந்த இரண்டையும் அந்த அம்மையார் கையிலே வைத்துக் கொண்ட காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் போட்டியிடல. பாகிஸ்தானில் இன்று என்ன நடக்கிறது? பாகிஸ்தானிலே இன்று இம்ரான் கான் என்ற மெயின் அப்போசிஷன் லீடர், அவர் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தேர்தலிலே போட்டியிட முடியாது. அவருடைய கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க மறுத்து அதை நீக்கிவிட்டது. அவருடைய சின்னம் பேட், கிரிக்கெட் பேட், அதை முடக்கிவிட்டது. ஆகவே அங்கே எதிர்கட்சியே கிடையாது. மியான்மரிலே தேர்தல் மூலம் வெற்றி பெற்ற அந்த ஆங் சூயி என்கிற அம்மையாரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷங்கள் ஜெயிலில் இருக்கிறார். அந்த அம்மையார் ஜனநாயகத்தின் மூலம் வெற்றி பெற்றவர். இலங்கையிலே நடப்பதை நாம் பார்க்கிறோம். இலங்கையில் என்ன பொருளாதார நிலை என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று உயிருள்ள ஜனநாயகமாக 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடக்கிற நாடாக, தேர்தலின் போது அதிகார மாற்றங்கள் மிக சுமூகமாக நடக்கின்ற மாற்றமாக இவற்றையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு முழு பெருமையும் காங்கிரஸ் கட்சியும், காங்கிரஸ் கட்சி உருவாக்கி தந்த ஜனநாயக நிறுவனங்களை தான். சார், தேர்தல் சரியாக நடப்பதா என்று பார்ப்பதற்கு ஒரு தேர்தல் கமிஷன், இன்னைக்கு மனித உரிமைக்கு மனித உரிமை ஆணையம், இன்னைக்கு ஒரு உச்ச நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு முழு சுதந்திரமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் அழுத்தமும் இன்றி வேலை பார்க்கக்கூடிய உரிமை, இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. இன்னைக்கு என்ன நடக்கிறது? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் பார்த்து நாம் எவ்வளவு தூரம் நாம் அங்கலாய்க்கிறோம், வருத்தப்படுகிறோம். நான் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகளே வருத்தப்படுகிறார்கள். மதன்லால் லோக்கூர் என்ற அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அவர்கள் சொல்வதை பார்க்கின்ற போது அவர் என்ன சொல்கிறார்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்கிறார். நாம் எதையெல்லாம் சட்டவிரோதம் என்று சொன்னோமோ
எதெல்லாம் இந்த நாட்டிலே நடக்கக்கூடாது என்று சொன்னோமோ, எதெல்லாம் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்காது என்று சொன்னோமோ, எதை செய்தால் இந்த நாட்டிலே குற்றம், எதை செய்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிழை, பழி என்று சொன்னோமோ, இந்த அவற்றையெல்லாம் நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் செய்ய வைக்கின்றதை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இதெல்லாம் நடக்கக்கூடும் என்று நாம் நினைக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாரும் பெரிய வழக்கறிஞர்கள். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிச்சிருப்பீங்க, லிமிட்டேஷன் ஆக்ட் படிச்சிருப்பீங்க, கண்டினியூஸ் பொசஷன் தெரியும், ஈஸ்ட்மென்ட் ரைட் தெரியும். இவ்வளவும் தெரிந்த பிறகும் கூட ஒரு பாபர் மசூதியை பற்றி கொடுத்த தீர்ப்பு வந்து சட்டத்தின்படி சரியான தீர்ப்பு அல்ல. இட் இஸ் மை ஒப்பீனியன். நான் நீதியரசர்களுக்கு மோட்டிவ் சொல்லலை, ஜட்ஜிகளுக்கு வந்து நான் வந்து குற்றம் சொல்லலை. ஆனால் அந்த தீர்ப்பை நான் விமர்சிக்கிறேன். எனக்கு அந்த தீர்ப்பிலே உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லையே ஒழிய அந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னால் தட் இஸ் a law of the land. இந்த நாட்டிலே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டது என்றால் அதுக்கு அப்பீல் இல்லை. அந்த அளவிலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தீர்ப்பிலே ஒரு வரி என்ன வரி சொன்னார்கள்? அந்த நரசிம்மராவுடைய ஆட்சி அப்பொழுது நடந்த சம்பவம், அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது, ரைட் டு வொர்ஷிப் பிளேசஸ் ஆக்ட். எந்த வழிபாட்டு தலங்கள் 1947 என்ன நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையில்தான் இனிமேல், எக்ஸப்ட் பாபர் மசூதி அந்த சைட்டை தவிர. ஏன் அது வந்து டிஸ்பியூட் சைட்டட் ஆச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்துடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அதில் எழுதுறாங்க, நீங்கள் என்ன செய்தாலும் இனிமேல் எந்த இடத்திலும் வழிபாட்டு தலங்களிலே இனிமேல் வந்து 1947 என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை தான் இந்தியா முழுவதும். அது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரிதான். அப்படி என்கிற சட்டத்தை நிறைவேற்றி பாபர் மசூதி வழக்கிலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறார்கள்? அந்த சட்டத்தை சுட்டிக்காட்டி, வழிபாட்டு தலங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை சுட்டிக்காட்டி, இதை வந்து அடிப்படை உரிமைகள் போல அந்த சட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே தீர்ப்பு, எந்த தீர்ப்பு இந்த ராமர் கோவில் கட்டுகிற இடத்திலே அந்த இடத்தை ராமர் கோவிலுடைய அந்த அறங்காவலர்களுக்கு வழங்கியதோ அதே தீர்ப்பிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த ரைட் டு வொர்ஷிப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வொர்ஷிப்பிங் பிளேசஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை போல புனிதமானது, யாராலும் அளிக்க முடியாதுன்னு சொல்லுது. எது சொல்ல? உச்ச நீதிமன்றம். இன்னைக்கு என்ன நடக்கிறது? நேற்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி போடுறாரு ஒரு ஆர்டர், ஞானவாபி பள்ளிவாசலில் போய் நீங்கள் உடனே போய் தொழுகை நடத்துங்கன்னு சொல்கிறார். இந்த தேசத்திலே வந்து இந்த சட்டம் ஹைகோர்ட்டுக்கு ஓடுறாங்க அவங்க, உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுறாங்க அவங்க. உச்சநீதிமன்றம் உடனே என்ன சொல்லுது? உச்சநீதிமன்றம் நீ ஏன் இங்கே வந்த, உடனே ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுது. ஹைகோர்ட்டில் போய் சொன்ன என்ன சொன்னாங்க? ஹைகோர்ட்டில் போன உடனே அட்மிட்டட் நோட்டீஸ், அவ்வளோதான். சண்டிகாரில் மேயர் எலெக்ஷன் நடக்குது. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி. ஆம் ஆத்மியில் 13 ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் கட்சியில் 7 ஓட்டு இருக்கு, 20 ஓட்டு. பிஜேபி வந்து 14 ஓட்டு. இந்த 14 ஓட்டும் எலெக்ஷனுக்கு போகிறோம். நம்ம 20 ஓட்டை போட்டாச்சு. பாஜக வந்து 13 ஓட்டு போட்டாச்சு. தேர்தல் அதிகாரி வந்து எண்ணுறார். எண்ணிட்டு முதல்ல எடுத்து ஒவ்வொரு ஓட்லையும் ஏதோ கிழிச்சு எழுதிட்டு 8 ஓட்டு இன்வாலிட்னு சொல்லி போட்டுட்டு பாஜக மேயர் டிக்ளேர்டு எலெக்டட். இதெல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடக்கும் என்பதற்கு முன்னோட்டம். இது வந்து கேமராவில் கவர்ட். அந்த அதிகாரி வந்து அந்த 8 ஓட்டுகளை செல்லாத ஓட்டுகளை வந்து செல்லாத ஓட்டுகளாக அவர் ஆக்குவதை வந்து கேமரா வந்து அப்படி எடுத்திருக்குது. நைட்டில் எல்லா வீடியோவிலையும் வருது, எல்லா டிவிலையும் வருது. மறுநாள் காலையில் உயர்நீதிமன்றத்தில் போய் முறையிட்டால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? அந்த தேர்தலை நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, அட்மிட்டட் நோட்டீஸுங்கிறார். நோட்டீஸ் கழிச்சு எத்தனை நாள் கழிச்சு வரும் நோட்டீஸு? நீ ஸ்டேட்மெண்ட் எப்போ போடுவீங்க? அது வரைக்கும் வந்து மேயர் யார் நடத்துவா?
இந்த அதிகாரி அறிவித்த 3வது செகண்ட்ல வெளியே காத்திருந்த பாஜகவினர் உள்ளே ஓடியாந்து மேயர் நாற்காலியில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. இது எல்லாமே முன்னாலே தெரிகிறது. இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் ஒரு சராசரி தேர்தலாக பார்க்கக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்க்கின்ற தேர்தலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்லுவேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் பயப்படுகிறபடி ஒருவேளை இதே அரசாங்கம் மீண்டும் வெற்றி பெற்றால், என் அருமை நண்பர்களே, மற்றவர்களுடைய நிலை எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வக்கீல் ஒருத்தருக்கும் வேலை இருக்காது, நிச்சயமா வேலை இருக்காது. எங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதோ அங்கேதான் வழக்கறிஞருக்கு வேலை. சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் அவர்கள் நினைக்கின்ற அந்த சட்டத்தை எங்கே போய் எத்தனை பேருக்கு நீங்க தெரியும்? நான் கேட்குறேன். 3 ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிமினல், ஒரு ஐபிசிக்கு பதிலாக ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, கிரிமினல் ப்ரொசீஜருக்கு கொடுப்பால ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் பேரை யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். அது என்னது? அது ஐபிசி. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு சங்கீதாவை தான் தெரியுமே ஒழிய இல்லை. இதான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பேரை சொல்றதுக்கே வக்கீல்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அப்போ அந்த சட்டத்தை வந்து என்னைக்கு யார் படிக்கிறது? படிச்சு யார் சொல்றது? இது உங்களுக்கு தெரியாட்ட கூட பரவாயில்ல, ஆனால் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜுக்கே தெரியல. அவருக்கு அவரே சொன்னார். இது எங்கே போய் நிற்கும்? இதை யார் கேட்பது? இதை போன்ற ஒரு நிலையை வந்து நம்ம எப்படி அனுமதிப்பது? அன்றைக்கு வந்து நான் கேட்குறேன், ஒரு நீதியரசர் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்டார்? அந்த பெயில் அப்ளிகேஷன் வருது யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. உடனே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் அரிமள சுந்தரம் வந்திருக்கிறார், டெல்லியிலேருந்து ஆர்கியூ பண்ணுறதுக்காக வேண்டி. அவர்கிட்ட கேட்குறாரு, ஹவு லாங் யூ வில் கீப் ஹிம் as a மினிஸ்டர்? அவர் கேட்குற கேள்வி, ஒருவேளை the judge represents the conscience of the state அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவர் வந்து இந்த மாநிலத்து மக்களுடைய மனசாட்சியாக கேட்கிறார் என்று நான் வந்து புரிந்து கொண்டேன். அப்போ அதே ஜட்ஜு வந்து இன்னொரு கேள்வி கேட்கணும்ல, எத்தனை நாளையா ஒருத்தனை உள்ள வச்சிருப்பீங்க வித்தவுட் கன்விக்டிங் ஹிம், வித்தவுட் ப்ரொனவுன்சிங் த ஜட்ஜ்மெண்ட்? அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்கட்டும், வித்தவுட் சார்ஜ் ஷீட், ஹவு லாங்? அப்போ இந்த நாட்டில் வந்து அதை எந்த நீதிபதியும் கேட்க மாட்டாங்கிறாங்களேன்னு கேட்டாங்க. அதாவது நீங்கள் அந்த சிசோடியா கேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம் பரிதாபமாக இருக்கும். ஹிஸ் ஒய்ஃப் இஸ் பேட்லிங் ஃபார் லைஃப், அட்வான்ஸ்டு கேன்சர். அந்த டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து கோர்ட்டில் போய் he was begging actually, எனக்கு வந்து give me ஒரு 15 days time to remain with my wife in her last times, in her last days. அதுதான் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவில் இந்த மனைவி வந்து கடைசி காலத்துக்குள்ள மனது எப்படி இருக்குங்கிற உணர்வை வந்து அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். நான் ஐ ஹவ் கான் த்ரூ இட். அந்த லாஸ்ட் டேஸ் அதுக்கு 15 நாள் கொடுக்கல. ஸ்டான்ஸ் பாதிரியார்னு ஒரு 85 வயது பாதிரியார், அவர் லால்குடிக்காரர், திருச்சியில். அவருக்கு வந்து இந்த கை நடுக்கம் வியாதி, பர்கின்சன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. அப்படிப்பட்டவர் வந்து 85 வயசில் அர்பன் நக்சலைட்னு உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. அவர் மலைவாழ் மக்கள் மத்தியில் வேலை பார்க்குறார். அவருக்கு வக்கீல் வந்து பெயில் போட்டவர் என்ன கேட்டார்னா, அந்த ஃபாதர் ஸ்டான்ஸ் என்ன சொன்னார்னா, எனக்கு வேற ஒன்றும் வேணாம் சார், எனக்கு கேஸ் என்ன வேணாலும் ஆகிட்டு போகட்டும், என்னை போய் என் மக்கள் மத்தியில் போய் நான் இருந்து உயிர் விட நினைக்கிறேன், நான் இறந்து போக நினைக்கிறேன்னார். ஐ வாண்ட் டு டை அமங் மை பீப்புள். மலைவாழ் மக்கள் மத்தியில் நான் 45 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அவங்க மத்தியில் போய் இருந்து நான் உயிரை விட வேண்டும் என்று கேட்குறாரு. அந்த ஜட்ஜு வந்து, அந்த வக்கீல் வந்து சொல்கிறார்,
எங்களுக்கு அதுக்காக வேண்டி பெர்மிஷன் கொடுங்க. அவருக்கு கோவிட் வந்து he was in critical care unit. அவர் அப்படியே கிரிட்டிக்கல் கேர் யூனிட்லேருந்து அவரை கொண்டு போய் நாங்கள் அவர் வீட்டில், அவர் இருந்த மலைவாசி மக்கள் வீட்டில் வச்சிடுறோம். யூ வில் கோ அண்ட் டை தேர்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கல, அதையும் வாய்தா போட்டாங்க. 4வது நாள் எடுத்தாங்க. அந்த வக்கீல் எழுந்திருச்சாரு. வாட் ஹேப்பன் டு யுவர் பெயில் அப்ளிகேஷன்? மை லார்ட், ஐ டோன்ட் ப்ரொசீட். என்ன ஆச்சு? ஐ டோன்ட் நீட் த பெயில். வாட் ஹேப்பன்? மை கிளையன்ட் டைட் எஸ்டர்டே. இதுதான் இந்த ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நாம் வந்து இந்த 24க்கு பிறகு இது எப்படி வரும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த எதற்காக இந்த 3 சட்டத்தை வந்து இப்போ அமுல்படுத்தலை? நீங்கள் சொன்னீங்களே, அந்த சட்டத்தை ஏன் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்கன்னா, அந்த சட்டத்தை இப்பொழுது அமுல்படுத்தினால் மிகப்பெரிய எதிர்விளைவு ஏற்படும் எல்லா ஊர்லேயும். அதுக்காக தான் அதை எலெக்ஷன் வரைக்கும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. எலெக்ஷன் முடிந்த பிறகுதான் அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அதிகமாக பேசுவதற்கான நேரம் இல்லை. இன்னொன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி கவலைப்பட வேண்டும். வெள்ள நிவாரணம் நம்மலாம் கேட்டோம், முதலமைச்சர் கேட்டார், அரசு கேட்டது. நான் என்ன கேட்குறேன், நமக்கு நேச்சுரலாக லீகலாக லெஜிட்டிமேட்டாக நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வந்து ஏன் வந்து ஒன்றிய அரசு தர மறுக்கிறது? தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டவில்லையா? இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் 85,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க. இன் அண்ட் அரவுண்ட் அயோத்தி 85,000 crores. அது என்னன்னா அவங்களுடைய ஐடியா என்னன்னா, அந்த பகுதியை வந்து வர்டிகன் சிட்டி மாதிரி ஆக்கிடணும்னு செய்யுங்க. நம்ம ஒன்றும் யாருமே எதிர்க்கலையே. ராமர் கோவில் கட்டக்கூடாதுன்னு தேசத்தில் இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்த்தார்களா? ராமர் கோவில் கட்டக்கூடாது என்று இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் யாரும் எதிர்த்தார்களா? பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜெயின்ஸ், கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் யாருமே எதிர்க்கலையே. ஆகவே 85,000 கோடி நீங்கள் கொண்டு செலவழிக்கிறத பற்றி நாங்கள் கேட்கல. ஆனால் என்ன கேட்குறோன்னா, வருஷத்துக்கு வந்து ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசினுடைய நிதி தொகுப்புக்கு வரிகளாக கட்டுகிற நமக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர். நீங்களாம் அந்த வெள்ளத்தை பார்த்தா தான் தெரியும். ஸ்ரீவைகுண்டத்தில் ஆற்றுக்கு மேலே 21 அடி தண்ணீர் போனது. இப்போ கரைக்கு மேலே 21 அடி தண்ணீர் போனது. ஒரே நாளிலே வந்து 95 சென்டிமீட்டர் மழை. பஸ்ஸாரே அள்ளிட்டு போயிடுச்சு ஏரல்ங்கிற ஊரில். அவ்வளோ பெரிய பெரும் சேதம் இருக்கின்ற போது இந்த அரசு வந்து 6,000 ரூபா கொடுத்தது. திருச்செந்தூரில், தூத்துக்குடியில் 6,000 ரூபாய், திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்ட இடத்துல 6,000 ரூபாய், சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு 6,000 ரூபாய். இவ்வளவும் கொடுத்து நிவாரணம் கொடுத்த பிறகு எங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய மொத்த தொகுப்பிலிருந்து நிவாரண நிதி கொடுங்கள் என்று சொன்னார். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். பிரதமர் வந்தார், உள்துறை அமைச்சர் வந்தார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், நிதித்துறை அமைச்சர் வந்தார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய உரிமை என்ன? அது மட்டுமல்ல, நேற்று கர்நாடகாவிலிருந்து நம்முடைய எம்பி சுரேஷ் பேசினதை கொஞ்சம் நீங்கள் கேட்கணும். அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு புண்பட்டு போயிருக்கிறார்கள்னு சொல்ல. தென் மாநிலங்கள் தொடர்ந்து வரி கொடுக்கின்ற காலனி மாநிலங்களாக ஆக்கப்பட்டுள்ளன. காலனி ஸ்டேட்ஸ். காலனி மாநிலங்கள்லாம் என்ன? வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை காலனியாக வைத்திருந்தான். எதற்கு? ஒய் டு பே டாக்ஸ். வெள்ளக்கார அரசுக்கு, மாட்சிமை தங்கிய பிரிட்டிஷ் மன்னருக்கு வரி கட்டுகிற பிரஜைகள் நம்ம. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? டெல்லியில் இருக்கிற ஆட்சிக்கு வரி கட்டுகிற மாநிலங்களாக நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் வந்து இந்த தேர்தலில் வந்து நாம் கேட்க வேண்டிய தேர்தல். ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ டு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ். இந்தி பேசாத மாநிலங்களுக்கு வருவாய் தொகுப்பிலிருந்து கிடைக்க வேண்டிய தொகை கொடுக்கணும். வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் பொதுத்துறை நிறுவனங்களிலே, இன்னைக்கு இராணுவத்திலே, பிஎஸ்எஃப், இதை போல நிறுவனங்களிலே வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? உள்ளூரில் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் வேலைக்கு கூட குஜராத்தில் இருந்து வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள்? அதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது. வந்து பாராளுமன்ற தேர்தல் என்பது ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல் அல்ல. இந்த நாட்டிலே வந்து எத்தனை லட்சம் கோடி ரூபாயை வந்து நீங்கள் வந்து குஜராத்துக்காரர்களுக்கு மட்டும் கடன் கொடுத்து அவர்கள் மட்டும் கடனை தள்ளுபடி செய்து அல்லது கடன் முழுவதும் செல்லாது என்று சொல்லி அனுப்பிவிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் வந்து வாங்கின கடனை கட்ட முடியாமல் வெளிநாட்டில் இருக்கிறார். நான் கேட்குறேன், 56 இன்ச்சு மார்புள்ள பிரதமர் இன்னைக்கு யாராவது ஒருத்தரை கொண்டாந்துருக்கிறாங்களா? 10 வருஷம் ஆச்சே.
மல்லையாவை கொண்டு வர்றதுக்கு 10 years. அந்த சோக்சியா மோக்ஷியா நிகழ் சோக்சி இவரெல்லாம் 10 வருஷம் ஆச்சு, ஏன் வரல? என்னமோ நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீர்கள், மோடிக்கு வர்றதுக்காக வேண்டி உலகமே காத்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். யாரை வேணாலும் போட்டு சேர்ந்து கட்டி பிடிக்கிறீங்க. அது பிரான்ஸ் அதிபராக இருந்தாலும், அமெரிக்க அதிபராக இருந்தாலும், அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்களை கட்டி அரவணைக்கிற மோடியால் இந்த 3 பேரை ஏன் கொண்டு வர முடியல? இதற்காக நான் கேட்குறேன், நம்முடைய பையங்க கல்லூரிக்கு படிப்பதற்கு கல்லூரிக்கு கடன் வாங்கி வேலை இல்லாமல் இருக்கிறான, எஜுகேஷன் லோனு, அதையும் தள்ளுபடி பண்ண முடியல. 14 லட்சம் கோடி தள்ளுபடி, 14 லட்சம் கோடி தள்ளுபடி, 14 லட்சம் கோடி தள்ளுபடியில் ஏறக்குறைய 60 விழுக்காடு பிக் கார்பரேட்ஸ். பிக் கார்பரேட்ஸ்னா யாரு? மோடியினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கக்கூடிய ஒரு விழான்னா அவங்க தான் நிற்பாங்க. இன்று என்ன சொல்லுகிறது? அப்படி டிஃபால்டருக்கும் கடன் கொடு என்று அந்த அறிக்கை அனுப்புகிறது ஒன்றிய அரசு. யாரெல்லாம் வாங்கிய கடனை கொடுக்காம டிஃபால்ட் ஆகி அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 6 மாதம் கழித்து மீண்டும் கடன் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்? இதைத்தான் நீங்கள் கேட்கணும். அங்கே தான் இருக்கிறது சூட்சுமம். எலக்ட்ரல் பாண்ட்ஸில் பணம் கொடுக்கறது யாருன்னா நமக்கு தெரியணும். ஒரு அரசு, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தேர்தலுக்கு பெரும் கார்பரேட்டுகள் பணம் கொடுக்கிறார்கள். யான் வேட்பாளர், என் கட்சிக்கு எந்த முதலாளி பணம் கொடுத்தான்னு மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? அது தெரிஞ்சாத்தானே நான் யோகியனான்னு தெரியும். உள்ளூரில் சாராயம் காய்ச்சிறவன் எனக்கு பணம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, உள்ளூரில் சட்டவிரோத செயல் பண்ணுறவன் எனக்கு நன்கொடை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, உள்ளூரில் வரி ஏய்ப்பு செய்கிறவன், போதை மருந்து கடத்துகிறவன், வெளிநாட்டிலிருந்து பல கான்ட்ராபேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட பொருட்களை இந்தியாவிற்குள்ளே தங்கள் சொந்த துறைமுகத்தின் மூலம் கொண்டு வருகின்றவர்கள், இவர்கள் தான் எலக்ட்ரல் பண்டிங்கு காசு கொடுத்தோன்னு தெரிஞ்சால் அந்த கட்சியை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தில் முடியலை. உச்சநீதிமன்றம் இதை எப்பொழுது சொல்ல போகிறது? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஆர்குமெண்ட் கூட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு உங்களால் தான் முடியும். இதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சம் சில வழக்கறிஞர்களுக்கு ஒரு மேடையில் பேசுவதற்கு சில பேருக்கு பயம் இருக்குது. எல்லாருமே பேச்சாளர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு பொதுக்கூட்டம் பேசணும், ஊர்களில் பேசணும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாரோ 8 பேர் 9 பேர் ஜெயிக்க போகிறாங்க, அது வேறு விஷயம். அவங்க போகட்டும், நாடாளுமன்றத்துக்கு போட்டோம். அது யாராக இருக்கட்டும். நாங்களும் தம்பி சந்திரமோகனையும் கூட அனுப்பலான்னு தான் நான் நினைக்கிறேன். வேண்டாமா? ஏமாப்பிள்ள நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணிங்கன்னா யாராவது நம்முடைய நண்பர்கள் போனால் சரிதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக 2 முக்கியம். ஒன்று, நாட்டை காப்பாற்ற வேண்டும். 2வது, காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும். காங்கிரஸை காப்பாற்றுவது ஒன்றுதான் நாட்டை காப்பாற்றுவதற்கான வழி. இன்னைக்கு தேசம் பூராக வெறுப்பு விதைகளை விதைத்து வைத்திருக்கிறார். எல்லார் மேலேயும் அளவெடுத்த வெறுப்பு வருகிறது. யார் தான் யாரை கொலை பண்ணுவது என்பதற்கு அளவே இல்லை. கொலை நடந்திருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி 35 பீஸா வெட்டி ஒரு சூட்கேஸில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது, பெற்ற தாயை கொலை பண்ணுறது, பெற்ற குழந்தையை கொலை பண்ணுறது, இப்படி வெறுப்புகள் ஏன் வளருதுன்னா அரசியலில் விதைக்கப்படுகிற வெறுப்பு தான் குடும்பங்களுக்குள்ளே எதிரொலிக்கிறது. இதற்கு ஒரே மாற்று தலைவர் ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிற அந்த அன்பு, தோழமை, நட்பு என்கிற அரசியல் தான் எல்லோரையும் உள்ளடக்கிற அரசியல். அதற்காகத்தான் அவர் காலால் அளக்கிறார் இந்தியாவை. அந்த நடைபயணம் பெருப்பையும் பயன் தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். வரக்கூடிய தேர்தல் என்பது நம்முடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, இந்தியா இருக்குவதா வேண்டாமா, ஜனநாயகம் இருப்பதா வேண்டாமா, சமூக நீதி இருப்பதா வேண்டாமா, மாநில உரிமைகள் இருப்பதா வேண்டாமா, தனிமனித உரிமைகள் இருப்பதா வேண்டாமா, மத நல்லிணக்கம் இருப்பதா வேண்டாமா, சாதி ஒழுக்கம் வேண்டுமா வேண்டாமா, இதை போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். அந்த தேர்தலிலே நம்முடைய கூட்டணிக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் வெற்றி தேர நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பணி அணியினரை நெஞ்சார மனமாற பாராட்டி விட வேண்டும்.